அனைவருக்கும் நமஸ்காரம். புரட்டாசி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை பேச போகிறோம். நெட்ஜென் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா வெளிநாடுலேருந்து மாநிலம் மாவட்டம் எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய ஃபோன் கால் வருது. நிறைய ஜாதகம் பார்க்க கேட்குறீங்க, நியூமரலாஜி கேட்குறீங்க, அதே போல் பிரசன்னம் கேட்குறீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. புரட்டாசி மாதம் அப்படின்னாவே சிறப்பான மாதம், பெருமாளுடைய மாதம். பக்தர்களுக்கு, அதாவது வைஷ்ணவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க. தமிழராக பிறந்த நம்ம எல்லாருக்குமே எல்லா மாதமும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது, இப்போ ராமருடைய மாதம், பெருமாளுடைய மாதம், அவருடைய 10 அவதாரத்தையும் நம்ம வழிபாட்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறோம். ஏன்னா ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னா, எம்பெருமான் தாயாரோட இருக்கக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். 21/9/2025 மகாலய அமாவாசை மிக சிறப்பாக புரட்டாசி 5ஆம் தேதி வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் அனைவரும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. கொடுக்காதவங்க அவசியம் கொடுங்க. அதே போல் புரட்டாசி 6ஆம் தேதி செப்டம்பர் 22 வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷம். அப்படிங்கும்போது என்ன விசேஷங்கிற ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டுங்க. அதில் காமதேனு பூஜை அப்படிங்கிறது ஒரு விசேஷம் ஒன்று உண்டுங்க. ஏன்னா தங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ, என்னென்ன விசேஷங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கோ, காரிய சித்தி கொடுக்காமல் இருக்கோ, அதுக்கெல்லாம் இந்த நவராத்திரி திங்கட்கிழமை வரக்கூடிய கொலு வைக்கிறவங்க வைக்கலாம், அல்லது காமதேனு பூஜை வைக்கலாம். கண்டிப்பாக அது முறைப்படி எப்படி வைக்கணும், என்ன செய்யணும்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரட்டாசி 13ஆம் தேதி திங்கட்கிழமை பத்திரகாளி அவதாரமான தினமாகவும், தேவி பாகவதத்தை, அது அம்பாளுடைய வழிபாடுங்க. ஒன்றும் கிடையாது. என்ன அம்பாள் எடுக்கிறீங்களோ, உங்களுக்குன்னு ஒரு கோத்திரத்தில் ஒரு அம்பாள் இருப்பார், அந்த அம்மனுடைய வழிபாடு எடுக்கக்கூடிய அற்புதமான நன்னாள். ஹோம பூஜை செய்யக்கூடிய, அதுவும் சண்டி ஹோமம், நம்மளுடைய தீய சக்தி, அதே போல் நமக்கு எதிரிகள் இருக்கிறது, மற்ற தொந்தரவுகள் இருக்கிறதுலேருந்து விடுபட இந்த சண்டி ஹோமம் ரொம்ப விசேஷங்க. இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். புரட்டாசி 15ஆம் தேதி புதன்கிழமை மகா நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வரக்கூடிய அமைப்பு 1/10 அக்டோபரில் அதுவும் பிறக்குதுங்க. இதுவும் ஒரு விசேஷமான ஒரு பூஜை பண்டிகைங்க. எல்லார் வீட்லையுமே நம்ம கலாச்சாரப்படி கொண்டாடக்கூடிய ஒரு பூஜை என்று சொல்லலாம். அதே போல் புரட்டாசி 16ஆம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமி, கல்விக்கும் வேத பாடசாலையில் போய் சேர்த்துறதுக்கு, புதிய தொழில் தொடங்குவதற்கு விசேஷமான அமைப்பு. இந்த மாதம் வரக்கூடிய ஒரு முக்கிய வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு அதிசார பெயர்ச்சியாக புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை பெயரக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ நம்ம இந்த புரட்டாசி தமிழ் மாதத்துடைய விசேஷங்களும் அவங்களுடைய பலாபலன் பரிகாரத்துடன் மேசம் முதல் மீனம் வரை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, புரட்டாசி மாதம் புதனுடைய ஆதிக்கம், புதன் இருக்கக்கூடிய உங்களுடைய அமைப்புக்கு குரு பகவான் இருந்தாலும் கவலை வேண்டாம். அற்புதமான மாதம், ஆனந்தமாக இருக்கும். உங்களுடைய மனக்கவலை எல்லாமே போக்க நான் வரேங்க அப்படிங்கிற மாதிரி எம்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய மாதமாக தமிழ் புரட்டாசி மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். ஆவணி மாதத்தில் சில காரியங்கள் நடக்கணும்னு சொன்னீங்க, நடக்கல அப்படின்னு உங்களுடைய ஜாதக கட்டத்தில், ஜனன ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் அமைப்பு இருக்கோ அதை வச்சு தான் கோச்சார கிரகத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ புரட்டாசி மாத கிரகத்துடைய அமைப்பை பார்க்கும்போது 3ஆம் இடத்துல சுக்கிரனும் கேது சிம்மத்தில் இருக்கார். அப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த விசேஷ அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்போ, பெண்களால் ஒரு விரக்தியை கூட, இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் கூட ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் யாருனால? உங்களோட வாயினால். சில விஷயங்களை நீங்கள் கவனமாக பேசணும், பொறுமையாக கையாளணும். படபடன்னு எதாக இருந்தாலும் எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடிய காரணத்தில் நீங்கள் உட்காந்து யோசிக்கணும். நம்ம இதை செய்யலாமா, இதை பேசலாமா, இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லலாமா அப்படிங்கிற பேச்சில் கவனம் புரட்டாசி மாதம் மிதுன ராசிக்கு ரொம்ப தேவைங்க. அது எந்த நட்சத்திரம், மிருகஸ்ரீடம், புனர்பூஷம், திருவாதிரை, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சிறப்பாக உங்களுடைய பேச்சில் கவனம், நடத்தையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் புதன். இந்த சூரியன் புதன் புதாத்திய யோகம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய அதிபதி கண்ணியில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ என்னன்னா, வீடு, வண்டி, வாகனம், அரசு. சூரியனுங்கிறது என்ன? அரசு கிரகம், ஒரு முதன்மையான கிரகம், ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் அல்லவா. 3 4 போய் உட்கார. அப்போ உங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும். இந்த கம்யூனிகேஷன், சினிமா துறை, ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பரான வருமானங்க.
ஏதாவது வாய்ப்புகள் வரும். நல்ல ஒரு வாய்ப்பை தக்க வைக்காமல் நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன்னா மிதுனத்துக்கே கொஞ்சம் அசால்ட்டு தனம் உண்டு. எதையுமே சரியாக செய்யணும்னு நினச்சி சில பிரச்சனைகளை பண்ணி விட்டுருவீங்க. நட்பு வட்டாரத்தில் மட்டும் கவனம் தேவை. ஏன்னா அந்த சூரியன் புதன் கண்ணியில் இருந்தாலும் அடுத்த 5ஆம் இடத்துல செவ்வாய். குடும்பத்தில் சில செலவுகள் உண்டு. சுபகாரிய செலவுகளாக கூட இருக்கலாம். புதிய வரவு, குழந்தை பாக்கியம் வருங்க. ஏன்னா குரு 5ஆம் பார்வையாக துலாமை பார்க்குறார். செவ்வாய் அங்கே இருக்கார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, பெண் பார்க்கக்கூடிய படலம், அதே போல் நிச்சயதார்த்தம் கூட பண்ணலாம். அதனால் தவறே இல்லைங்க. மங்கள மாதம் நம்மளுடைய விசேஷ நாளில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை. புரட்டாசி மாதத்தில் நல்ல நல்ல விசேஷங்கள் செய்யலாம். அதே போல் நிச்சயதார்த்தம் பண்ணலாம். இதில் எல்லாம் பிரச்சனைகளை காது குத்து செய்யலாம். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம். சிறப்பான மாதமாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம், ராகு உங்களுக்கு சில அலைச்சல்களை கொடுக்குது. முன் உதாரணமாக இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு தலைமையாக இருக்கும். நான் தாங்க தாத்தா, நான் தாங்க 3 தலைமுறையாக இருக்கிறேன், எங்கள் அப்பா இவருதுங்க, பாட்டன் சொத்து இதுங்க. இது மாதிரி சொத்துலேயோ முன்னோர்களுடைய இடத்துலையோ பெரியவங்க கிட்டேயோ சில பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதம் அந்த பிரச்சனை சில விஷயத்திலேருந்து உங்களுக்கு தீரக்கூடிய அமைப்பை கொடுக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. முயற்சி செய்யுங்க. பெரிய 6 வருஷமாக நடக்குதுங்க போராட்டமாக. நல்ல கரெக்டான வக்கீலை வச்சு கரெக்டான விஷயத்தை நடத்துங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல புதன். வக்கீல்னு சொல்லக்கூடியது யாருங்க? புதன் தான். ஜோதிடர் யாருங்க? புதன் தான். டீச்சிங் லைன் யாருங்க? ஆலோசனை யாருங்க? எல்லாமே புதன்கிற கம்யூனிகேஷன் இருந்தாவே நம்ம எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சு வரலாம். ஸோ அருமையான இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய மூலத்திருக்கோணமாக கண்ணியில் இருந்து உங்களுக்கு அருமையாக வளர்நடத்த போகிறார். உங்களுடைய வீடு நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. கவலையை விடுங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார். தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக மிதுனத்துக்கு. நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது வாடிக்கையாளர்கள் சொல்லியிருக்காங்க, நான் இடம் மாற்றிட்டேன் மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எனக்கு வெளிநாட்டிலே வேலை கிடச்சிருச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வக்கர சனி நல்லதை தான் செய்வார். நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். தொழிலில் ஏற்றம் உண்டு. மாறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாறிக்கிங்க. இதனால் தவறே கிடையாது. ஜென்ம குரு குழந்தைங்களுக்காக சில செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பு. குழந்தைகளுக்காக கொஞ்சம் வீண் அலைச்சல்கள் இருக்கும் இந்த மாதம். அதில் மட்டும் கவனமாக இருங்க. குரு அதிசாரமாக கடகத்துக்கு போகிறார். அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். புரட்டாசி 22ஆம் தேதின்னு சொல்லியிருக்கோம். ஸோ புதன்கிழமை மாறக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு தனவரவு உண்டுங்க. அப்பாடா நல்ல வாக்கு சொல்லிங்கம்மா அப்படின்னு சந்தோஷப்படுறது எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலையும் தசாபுத்தியும் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் 1 கிளான்ஸ் பார்த்துக்கணும். அந்த ஜாதகப்படி இப்போ இருக்கிற கோச்சார கிரகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பணத்தையும் ஒரு நல்ல ஒரு விசேஷ அமைப்பையும் கொடுப்பார். திருமண தடை இருந்தால் அது நீக்குவாரா அப்படின்னு கேட்டுக்கணும். கண்டிப்பாக திருமணம் நல்லா வைபோகமாக நடக்கக்கூடிய இந்த 12 ராசியில் உங்களுக்கு மிதுனத்துக்கு ஜாக்பாட் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான வழிபாட்டுக்கான தெய்வம் அப்படிங்கும்போது நின்றகோட பெருமாள். அதே போல் இந்த ராமர் சீத்தையோடு இருப்பாங்க. இல்லை எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமான கோயில்கள் இருக்குது. அப்போ நின்றகோல் பெருமாளுக்கு போய்ங்க. அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்ச அவள் பாயாசம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஏலக்காய் சேர்த்து சிறப்பாக செய்யுங்க. அங்கே இருக்கிற புரோகிதர்கிட்டையோ ஐயர்கிட்டையோ சொன்னீங்கன்னு கூட செஞ்சு கொடுப்பாங்க. அதை நீங்கள் நிறையா பெரிய தூக்கில் செஞ்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுங்கள். உங்கள் கையால் கொடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குபேர தன்மை பெருமாள் தருவார் என்பதை வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.